அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா 2022ஆம் ஆண்டு குரூப் 2 எக்ஸாமில் கேட்கப்பட்ட பொது தமிழ் கேள்விக்கான பதில்கள் பார்க்கலாம். எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்ரெடி 2018ஆம் ஆண்டுக்கான கொஷின்ஸ் எஸ்டர்டே ஷேர் பண்ணிருக்கேன். போய் பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட் 10 இயர்ஸ் கொஷின்ஸ் ஷேர் பண்ணுறேன். கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் அதில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா, விழலுக்கு இறைத்த நீர் போல இவ்வுவமையை விளக்கும் பொருள் யாது அப்படின்னா, பயனற்ற செயல். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுதல். ஸோ மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா தடையின்றி மிகுதியாக, மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா தடையின்றி மிகுதியாக. ஸோ இந்த இலக்கணம் ரிலேட்டடாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நண்பர்களை, டாபிக் வைஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்யப்பாட்டு வினை பற்றி இந்த மாதிரி உவமையால் விளக்கப்படும் பொருள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிப்படையான இலக்கணம்னா என்ன, அந்த மாதிரி போட்டிருக்கோம். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும். அடுத்து தன்வினை, பிறவினை, செய்யப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல், வாக்கிய அமைப்பினை கண்டறிக அப்படின்னு சொல்கிறாங்க. கவிதாவால் ஆள் அப்படின்னு வந்தாவே என்னது? செய்ய பாட்டு வாக்கியம். செய்வினை வாக்கியம்னா கவிதா உரை எழுதினாள் அப்படின்னா என்ன சொல்லலாம்? செய்வினை வாக்கியம்னா. தன்வினை வாக்கியம் அப்படின்னா நம்ம செய்கிறது. பிறவினை வாக்கியம்னா இன்னொருத்தரை செய்ய வைக்கிறது. கவிதாவால் உரை படிக்கப்பட்டது அப்படின்னு பட்டது, கவிதாவால் அப்படின்னு வந்தாவே அது என்னது? செய்யப்பாட்டு வினை. பாண்டியர்களின் கப்பற்படை தளம் யாருடையது? இதுதான் கொற்கை. தன்மணல் இலக்கண குறிப்பு தருக. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், பண்பு பெயர் இருக்குது. ஒரு பண்பை சார்ந்து ஒரு பெயர் அதுக்கு பேர் பண்பு பெயர். இது பண்பை சார்ந்து பெயர் வரல. ஓகேங்களா? தன்மணல், தன்மை பினர்ஸ் மணல் அப்படின்றது இது குறித்து பண்பு தொகை. இடுகுறி பொதுப்பெயர், அதாவது பொதுவாக காரணம் கருதாமல் பெயரிடுவது தான் இடுகுறி பொதுப்பெயர். இப்போ காடு அப்படின்றது பொதுவாக குறிக்குது, எந்த காடு வேணாலும் இருக்கலாம். அதே இடுகுறி சிறப்பு பெயர்னால் காட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு மரங்களையும் தனித்தனியாக குறிப்பிட்டால் அதுக்கு பேர் சிறப்பு பெயர். அதே மாதிரி காரண பொதுப்பெயர், காரணம் கருதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இதுக்கு பொதுவாக பெயர் வைக்கிறதுக்கு தான் காரண பொது பெயர். இப்போ பறவை அப்படின்றது பொதுவான பெயர். ஓகேங்களா? அதே மரங்கொத்தி அப்படின்னா காரண சிறப்பு பெயர். பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை காட்டுக. ஸோ உயிர்களிடத்தில் அன்பு காட்ட வேண்டும். அன்பு அப்படின்றது ஒருவருடைய பண்பை எடுத்து காட்டுவதாக இருக்கிறது. அடுத்து பாருங்கள், சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடராக்குக. பாருங்கள், இன்று கடல் வேகம் மிக அதிகமாக உள்ளது அப்படின்றதான் சரியான சொற்றொடர். மற்ற எதை படிச்சிங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாக்கியமாக வராது. சென்றான் வேர்ச்சொல் தருக. சென்றான் அப்படின்னா செல். ஸோ இந்த சென்றான் வேர்ச்சொல் வினையச்சம், பாருங்கள் வினையலனின் பெயர், பெயரச்சம். ஓகேங்களா? வினை முற்று. இதை பற்றி கண்டிப்பாக மினிமம் 3 கொஷினு, மேக்ஸிமம் 4 கொஷின் வந்துகிட்டே தான் நண்பர்களே இருக்குது. இப்போ லாஸ்ட் குரூப் 4ல் கூட பார்த்தோம் அப்படின்னா 4 கொஷின் வந்துருந்துச்சு. ஓகேங்களா? இதில் எத்தனை கொஷின் வருது அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டாப்பிக்லாம் ரொம்ப 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 நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ஷேர் பண்ணுறேங்க. அது இல்லாமல் ஸ்கூல் புக்கில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றதையும், தமிழ் புக்கில் இருக்கிறது தான் எல்லாமே கொஷின்ஸாக வரும். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இகழ்ந்தனர் என்ற வேர்ச்சொல்லை எழுதுக. இகழ். ஓகேங்களா? ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா சென்றான் அப்படின்றது பார்த்திங்கன்னா வினை முற்று. சென்ற ஆன்னு வந்துச்சுன்னா பெயரச்சம். சென்று ஊ ஆறு ஈன்னு வந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் என்னதுங்களா? வினையச்சம். ஓகேங்களா? ஸோ அப்போ இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எழுதுக அப்படின்னா இகழ் அப்படின்றதான் வேர்ச்சொல். இகழ்ந்த ஆனா பெயரச்சம். இகழ்தல் அப்படின்னா தொழில் பெயர். இகழ்ந்து அப்படின்னா வினையச்சம். இகழ்ந்தனர் அப்படின்னா இது பார்த்திங்கன்னா வினையலனையும் பெயர். ஸோ இந்த இகழ்ந்தனர் அப்படின்றது ஆண் பாலையும் குறிக்காது, பெண் பாலையும் குறிக்காது. ஓகேங்களா? அடுத்து மீ எனும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். மேலே. மீ அப்படின்னா மேலே. நா அப்படின்னா ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிக. நாவு அப்படின்றது நா அப்படின்றதுக்கு ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. அரை. அரை. அரைனா பாதி. இந்த அரைனா அரைதல். அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல்லினது போகி. போகின்றது யாருக்கு கொண்டாடுவது? இந்திரனை விழாவாக கொண்டாடுவது தான் என்னது? போகி. மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா அறுவடை திருவிழாவை தான் குறிப்பிடுது. பொருந்தாத வினை மரபை கண்டறிக. முறுக்கு உண்டனர், அம்பு எய்தனர் ரைட்டு, ஆடை நெய்தனர் ரைட்டு, தண்ணீர் குடித்தனர் ரைட்டு, முறுக்கு தின்றனர் அப்படின்னு சொல்லி வரணும். ஓகேங்களா? ஸோ அங்கே முறுக்கு உண்டனர் அப்படின்னு சொல்லி வருது. எதிர்ச்சொல் மேதை அப்படின்னா பேதை அப்படின்றது எதிர்ச்சொல். புனையினும் புல்லெனும் நட்பு. இதில் புல் என்பதற்கு
பொருத்தமான எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்க. புல் அப்படின்னா கீழ், ஓகேங்களா. அதற்கான எதிர்ச்சொல் என்னது? மேல் அப்படின்றது. புத்துயிர் ஊட்டு பிரித்தெழுதுக. புதுமை ப்ளஸ் உயிர் ப்ளஸ் ஊட்டி, புதுமை ப்ளஸ் உயிர் ப்ளஸ் ஊட்டி, புத்துயிர் ஊட்டி. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சரியான மரபுத்தொடர் பொருள். ஸோ இது பார்த்திங்கன்னா பழமொழி இதோட 3வது கொஷின் வந்திருக்கு, ஓகேங்களா. ஆகாய தாமரை, ஆகாயத்தில் தாமரை இருக்குமா? இல்லாத ஒன்றை பற்றி குறிப்பிடுது. எண்ணி துணிய கருமம் என்பதன் பொருள் என்னது? கருமம் அப்படின்னா என்னது? செயல். ஸோ இந்த கொஷினை அடிக்கடி கேட்டுனே இருப்பாங்க. ஏன்னா கருமம் அப்படின்னா அது அந்த செயல் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஆனால் மாற்றி மாற்றி வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால் இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கருமம் அப்படின்னா நம்ம செய்யும் செயல் தான் அடுத்த ஜென்மத்தில் கருமாவாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சைவ சமய குறவர்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 4 சைவ சமய குறவர்கள் இருக்காங்க. சரியான கூற்றை தேர்வு செய்க. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி, நாடு வந்து திருவாமூர். ஒரு சில டைம் நாடை மட்டும் கேட்டிருக்காங்க. திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார். ஸோ இப்போ திருநாவுக்கரசரை அப்பர் என அழைத்தவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர். தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் யார்? அப்பர். ஆளுடைய அரசு வாசிகர் என அழைக்கப்படுபவரும் திருநாவுக்கரசர் தான். அப்போ தாண்டவ வேந்தர், ஆளுடைய அரசு, வாசிகர் ஆகியவை அப்பர். இந்த 4 பேரும் யாருடைய பெயர் அப்படின்னா திருநாவுக்கரசருடைய பெயர். ஸோ அனைத்தும் சரி. பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் என்னது அப்படின்னா பாஞ்சாலி சபதம். அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் என்ன ஊர்? தச்சநல்லூர். வியாசகர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் என்னது? பாஞ்சாலி சபதம். இது வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல். காவடி சிந்தின் தந்தை யார்? அண்ணாமலையார். குறுந்தொகையின் அடி வரையறை எவ்வளோ அப்படின்னா 4லேருந்து 8 அடி வரையறை. 500 3லேருந்து 6 அடி வரையறை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2ல் குறுந்தொகையை பற்றி கேட்டிருந்தாங்க லாஸ்ட்டு எக்ஸாம்ஸில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து 500 பற்றி குரூப் 4ல் வந்து கேட்டிருந்தாங்க. தண்டமில் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார்? சீத்தலை சாத்தனாரை வந்து பாராட்டியுள்ளார். பொருத்தமான அறிஞ்சொல் பொருள் கூறுக. பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர். பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பாய்ந்த காமருமணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா புறநானூறு. கீழே காண்பனவற்றுள் பொருத்தமில்லாததை எழுதுக. ஸோ நற்றிணை, பரிப்பாடல், கலித்தொகை இதெல்லாம் 8 தொகை நூல். 10 பாட்டு அப்படின்றது வந்து என்னது? பொருந்தாத ஒன்று. கல்வி அழகே அழகு என்று கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா சும்மா சின்னதாக வந்து சும்மா ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அது கீழே வந்து ஒரு லைனை கொடுத்து என்னென்னு கொடுத்துருப்பாங்க, 4 அடியார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 அடியார். இந்த வாசகத்துக்கானது 4 அடியார். 4 அடியார் வந்து பார்த்திங்கன்னா கல்வியை பற்றி அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருப்பாங்க. கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருந்துருப்பாங்க. பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் பழமொழி 400. புகவாக அப்படின்னா உணவு. முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிக அப்படின்னா அறிவுரை கோவை. முதுமொழி காஞ்சியோடைய இன்னொரு பெயர் என்னது? அறிவுரை கோவை. பொம்மல் என்பதன் பொருள் சோறு. பொம்மல் அப்படின்னா சோறு. திருக்குறள் முதலத்தை முதலில் அச்சிட்டவர் யார்? தஞ்சை ஞான பிரகாசார். இயர் வந்து பார்த்திங்கன்னா 1812 முதல்ல என்ன பண்ணிருப்பார்? பதிப்பிச்சு வெளியிட்டிருப்பார். ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர், இடைமலர்ந்த சுகந்த மணமலரே என்று இறைவனின் திருவடிகளை பாடியவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகளார். பாடல் அறிந்து பொறுத்துக. காலை மாலை உலாவி நிதம் அப்படின்னு சொல்லிட்டு கவிமணி தேசிய விநாயகனார் குறிப்பிட்டிருப்பார். மீதுன் விரும்பேல் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் குறிப்பிட்டிருப்பாங்க. திறம்பட மெய்ஞானமும் சேரவும் மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் குறிப்பிட்டிருப்பார். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கே அப்படின்னு சொல்லிட்டு யார்? நம்ம திருவள்ளுவர் வந்து குறிப்பிட்டிருப்பார். ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய்வு நடந்த இடம் எங்கே அப்படின்னா அரிக்காமேடு. ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய்வு நடந்த இடம் எது அப்படின்னா அரிக்காமேடு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரோமானிய நாணயங்கள் அதிகமாக காணப்படும் இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கோயம்புத்தூர். ஓகேங்களா. ஆரப்பாளையம், ராசப்பாளையம் என்று ஊர் பெயர்களை பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் யார் அப்படின்னா நாயக்க மன்னர்கள். நாயக்க மன்னர்களை பற்றி இந்த டைம் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா குரூப் 4ல் வந்து நாயக்க மன்னர்களின் அந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா 40 அடி உயரம், 60 அடி உயரம், 4 அடி உயரம், 6 அடி உயரம்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
திருவிக்கா வந்து காமராசரை பற்றி ஒரு இதை புகழ்ந்துருப்பார். அதை பற்றி ஒரு கொஸ்டின் வந்து இந்த டைம் கேட்டிருந்தாங்க. வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார். வரி வடிவத்தை திருத்திருப்பார். நம்ம பெரியார் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா எழுத்து வடிவத்தை மாற்றியிருப்பார். ஓகேங்களா. எழுத்து வடிவம் அப்படின்னா பெரியார், வரி வடிவம் அப்படின்னா வீரமாமுனிவர். துரைமாணிக்கம் யாருடைய இயற்பெயர் அப்படின்னா பாவலர் பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் தான் அது துரைமாணிக்கம். திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா குமரிளம்பட்டர். சமண சமயத்தில் சில சிற்பங்கள் தேச உடையவனாக காணப்படுகிற அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையவையாக உள்ளது. உண்மை சுடும் அப்படின்றது ஜெயகாந்தன். கலைக்க முடியாத ஒப்பனைகள் சு சமுத்திரம். பாலைப்புறா யார் கலைக்க முடியாத ஒப்பனைகள் அப்படின்றது வந்து வண்ணதாசன். ஓகேங்களா. பாலைப்புறா தான் யார் சு சமுத்திரம். இரவின் அறுவடை வந்து புவியரசு. தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழெண்ணெய் விருது பெற்றவர் யார் அப்படின்னா அப்துல் ரகுமான் அப்படின்றவர். வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது எனது செவிலியர் விருது. திராவிட நாட்டின் வானம்பாடி என பாராட்டப்பட்டவர் யார் முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் வே ராமலிங்கனார். இரண்டாவது அரசவை கவிஞராக விளங்கியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கிழக்கமான் பண்ணுங்க. பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க. தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி. அடுத்தது கடிந்தோரார் செய்தார்க்கு அவை தாம் முடிந்தாலும் பிழை தரும். இணைமோனை. ஸோ இதில் வந்து இணைமோனை அப்படின்னா என்னென்னு தெரியல அப்படின்னா மோனை அப்படின்னா என்னென்னு யோசிங்க. ஓகேங்களா. இணைமோனைனா அதாவது முதல் வார்த்தைக்கும் இரண்டாவது வார்த்தைக்கும் ஒரே முதல் எழுத்து ஒன்றி வருவது தான் என்னது இணைமோனை. ஆனால் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை, இறுதி எழுத்து ஒன்றி வந்தால் இயபு அப்படின்றது தெரிஞ்சாவே இது ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு 2 எழுத்தும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா. கா இது பாருங்க கா கா. ஸோ இது மோனை. ஸோ அப்போ கடிந்தோரார் அப்படின்றது என்னது இணை மோனை. அடுத்து எதுகை இணை. எதுகை அப்படின்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. அப்போ இங்கே இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. எவ்வகை வாக்கியம் அறிக. தென்னை மரத்துக்கு கிளை இல்லை அப்படின்றது செய்தி தொடர். எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும். விடைக்கேற்ற வினாவை அமைக்க அப்படின்னா இயற்சொல் என்பது யாது. ஸோ இதில் வந்து பாருங்கள், தென்னை மரத்துக்கு கிளை இல்லை அப்படின்றது செய்தி தொடர். ஆக்சுவலாக நான் வந்து என்ன பண்ணேன்னா எதிர்மறை தொடர்னு போட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே ஏன் எதிர்மறை தொடர் வராது அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற ஒன்றை இல்லைன்னு சொல்கிறது அல்லது செய்ய முடிஞ்ச ஒரு செயலை செய்ய முடியாதுன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் எதிர்மறை தொடர். ஓகேங்களா. இல்லாத ஒன்றை இல்லைன்னு சொல்கிறதோ இல்லை இருக்கிற ஒன்றை இருக்குது அப்படின்னு சொல்கிறதோ அதுக்கு பேர் என்னது செய்தி தொடர். அடுத்து வந்து பார்த்தோம்னா தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். விடைக்கேற்ற வினா அமைக்க. என்றும் இடும்பை தருவது எது? தீயொழுக்கம். கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்னது? கலங்காது. கலங்கும் அப்படின்றது நேர்மறை, கலங்காது அப்படின்றது எதிர்மறை. ஸோ அப்போ எதிர்மறை வினையச்சம். பொருட்பெயர். பொருட்பெயர் எதை குறிப்பிடுது? நாற்காலி புத்தகம் அப்படின்றது பொறுப்பெயர். இடப்பெயர் வேலூர் நாமக்கல். காலப்பெயர் மாலை இரவு. சினைப்பெயர் முகம் கை. தகர வரிசை சொற்களை அகர வரிசையில் எழுதுக. அப்போ ஃபஸ்ட்டு தங்கம் தா 2 தாழ்பால் தா தீ. ஸோ தீ பாருங்கள், தீ இங்கே இருக்குது. தீ இது 2 தீ இருக்குல்ல, அப்போ இந்த தீ தான் வரும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ இது வந்து 4, இது வந்து 5, அடுத்தது 6. சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. ஊ ஏ மா அந்த மாதிரி வருது. நட எனும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த வேர்ச்சொல் வினைமுற்று இது ரிலேட்டடாக எத்தனை கொஸ்டின் வந்துருக்கும். நட என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று எனது நடந்தான். சென்றோர் பாலர் அப சால்பர் பாலர் ஆகுபவே. இப்பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்னது? புறநானூறு. பொருந்தாத சொல்லை கண்டறிக. மலையூர் காட்டூர் மருதூர். மணிப்பூர்ன்றது இந்த மலையூர் காட்டூர் மருதூர்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஊர். மணிப்பூர் அப்படின்றது ஒரு மாநிலத்தை குறிப்பிடுது. வைல்டு விண்டு என்ற ஆங்கில சொல்லிற்கு தமிழ் சொல்லை எழுதுக. வைல்டு விண்டு அப்படின்னா சுழல் காற்று. பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்ல, மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. மரபு பிழை சொல்லை
கண்டறிக. எருது என்ன பண்ணும்? எக்களமிடும். ஓகேங்களா? அங்கை சரியாக பிரிக்கும் முறை தேர்வு. அகம் ப்ளஸ் கை தான் என்னது? அங்கை. வலுவு சொல்லற்ற தொடர் எது? வலப்பக்க சுவரில் எழுதாதே. சுவரில் இந்த ரீ தப்பு. வலப்பக்க சுவற்றில் இந்த இரு தப்பு. ஸோ சுவரில் அப்படின்றது இது மட்டும்தான் ரைட். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவா என சேக்கிலார் பெருமானை புகழ்ந்தவர் யார்? மகா வித்துவான் மீனாட்சி சுந்தரனார். யான் பெற்ற இன்பம் பெருகைய வையகமே அப்படின்னு சொன்னவர் யார்? திருமூலர். நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி எனும் பாடலை பாடிய சித்தர் யார் அப்படின்னா கடுவெளி சித்தர். கடுவெளி சித்தரை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்குது. வெட்ட வெளியை கும்பிட்டவர் யார்? நந்தவனத்தில் ஓர் ஆண்டி 4 மாதங்களாய் இந்த பாடல் இல்லை அது. இந்த 2 இதில் ஏதாவது ஒன்று தான் என்ன பண்ணும்? மாற்றி கொஷின் வந்துகிட்டே இருக்கும். சித்தர்களில் ஆதி சித்தர் யார்? நம்ம திருமூலர். 3000 ஆண்டுகள் அவர் வாழ்ந்ததாக குறிப்பிடப்படுது. சித்தர்களை பற்றி முழுமையான காணொளி வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஓகேங்களா? எழுதப்படாத பாடல் எனப்படுவது நாட்டுப்புற பாடல். குறவஞ்சி என்பது சிற்றிலக்கியம். தமிழ் வீடு தூதின் நூலின் பாட்டுடைய தலைவனர் மதுரை சொக்கநாதர். வீரமாமுனிவர் இயற்றிய நூல் எனது? தேம்பாவாணி. தேம்பாவாணியிலேருந்து அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யார்? திருமங்கை ஆழ்வார். தேம்பாவாணியின் பாட்டுடைய தலைவன் யார்? சூசை முனிவர். இந்த டைம் எப்படி தெரியுமா கேட்டிருந்தா தேம்பாவாணியின் பாட்டுடைய தலைவன் யாருன்னு சொல்லிட்டு இந்த சூசை முனிவர் கொடுக்கல. என்ன கொடுத்துட்டானா ஏசு வளனன் அப்புறமேட்டா யூசோப்பின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தான். ஸோ வளன் அப்படின்றதான் ரைட்டு. ஸோ ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா வளனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அகநானூற்று பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது இது. அகநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. ரைட்டு. இதோடைய இந்நூலின் இன்னொரு பெயர் என்னது? நெடுந்தொகை. 10 பாட்டு நூல்களாக தான் ஆல்ரெடி 8 தொகை நூல்கள் ஒன்றுன்னு நமக்கு தெரியாமல் 10 பாட்டு தான் தப்பு. புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது. ரைட்டு. கம்பர் தம் நூலுக்கு இட்ட பெயர் எனது? ராமாவர்தம். கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் யார்? குகன். 1000 அம்பி அப்படின்னா எனது? படகு, கப்பல் அப்படின்னு சொல்லலாம். மையோ மரகதமே மறிக்கடலே மலைமுகிலே ஐயோ இவன்வடி வெண்பதூர் அழியா அழகுடையான் என்று வர்ணித்தவர் யார்? கம்பர் வந்து வர்ணித்திருப்பார். யாரை? ராமனை வந்து வர்ணித்திருப்பார். பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்ற பெருமைக்குரிய குறிப்பிடுவது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். நூலகத்தை பற்றி 2 கொஸ்டின் இருக்குது. கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன், நிறை குணத்தவன், குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் யாரோ? கோசலை வந்து புகழ்ந்திருப்பாங்க. ராமலிங்க அடிகளாரது சிந்தனைகளில் ஊற்றாக இருந்த இடம் எது? சென்னையில் இருக்கிற கந்தக்கோட்டம் அப்படின்ற இடம். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் யார்? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. தற்போது டைரக்டாக சென்னை மாநகராட்சி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அவங்க தான் மேயராக இருக்காங்க. திணையளவு போதா சிறு புல்நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவரை காண்க. திணையளவு போதா சிறு புல்நீர் யார்? கபில திருவள்ளுவ மாலையில் எழுதியிருந்திருப்பார். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்தக்குடி அப்படின்னு சொல்லிட்டு புறப்பொருள் வெண்பா மாலை 7th புலியோ 8th புலியோ சின்னதாக ஒரு கட்டம் மாதிரி கொடுத்து அதில் கொடுத்துருப்பாங்க. தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் என்னன்னு சொல்லப்படுது? மதிரை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. உலக தமிழர்களிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் என்னென்ன அப்படின்னா தேன்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கீழ்கண்டவற்றுள் உவேசா பற்றிய சரியான தொடர். உவேசா பற்றி 2 கொஸ்டின் வரும். உவேசாவின் இயற்பெயர் வெங்கடரத்தினம். இவரின் ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம். ரைட்டு. குறிஞ்சிப்பாட்டு எனும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தார். ஆமாம். இதில் தான் வந்து பண்ணால் 99 வகையான பூக்களை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. 2018 பார்த்தீங்க அப்படின்னா குறிஞ்சிப்பாட்டில் எத்தனை வகையான பூக்களை பற்றி உவேசா குறிப்பிட்டார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. உவேசா 3ஆம் தமிழ் சங்கத்தின் தலைவராக இருந்திருக்க மாட்டார். அதில் வந்து ஒரு நார்மலாக ஒரு பேச்சாளராக தான் இருந்திருப்பார். சி.ஒய். தாமோதரனால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்படுவர் யார்? நம்ம பரதிமார் கலைஞர். நாடகம், அதன் விளக்கம், வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்பிற்குரிய இலக்கணம், நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் எனும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா பரதிமார் கலைஞர். இது 2மே பழைய புத்தகத்தில் தான் இருக்குது.
சிறுகதை ஆசிரியர்களை அவர் எழுதிய சிறுகதைகளை பொறுத்துக. கமலாலயன் உனக்கு படிக்க தெரியாது. இந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கதை. ஓகேங்களா? சிறுகதையில் கமலாலயன் அப்படின்னா உனக்கு படிக்க தெரியாது அப்படின்றது பீசா குப்புசுவாமி அப்படின்றது ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள். ஏன்னா இவர் பார்த்திங்கன்னா ஒரு ஆரம்ப பள்ளியுடைய தலைமை ஆசிரியராக இருந்திருப்பார். சமுத்திரம் அப்படின்றது காகித உறவுகள், வண்ணதாசன் கலைக்க முடியாத ஒப்பனைகள். ஸோ வண்ணதாசன் கலைக்க முடியாத ஒப்பனைகள் ஃபஸ்ட்லேயே ஒரு டைம் பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க பாருங்கள். தேவதுதும்பி அப்படின்றது எந்த ஆட்டத்திற்குரிய இசைக்கருவினா தேவர் ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி. பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யார் அப்படின்னா பத்மநாபன். தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று குறிப்பிட்ட அறிஞர் யார்? வரதராசனர் குறிப்பிட்டிருப்பார். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப பயனுள்ள வகையில் உங்களுக்கு இருக்கும். தேங்க்யூ நண்பர்களே. பாய்.